ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தமிழ் நாவல்ஸ். ஆக்சுவலா இளவழுதி யாரு? அவர் எந்த நாட்ட சேர்ந்தவர்? இன்னைக்கு என்னென்னலாம் வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு டு டூ லிஸ்ட் போடுவோம். இந்த ஹீரோ, ஹீரோயின் வந்து ரோல் மாத்திடலாம். அவங்க திருப்பி மீட் பண்ணுனது இந்த ஸ்டோரி. 5 to 8 இயர்ஸ்க்கு தான் அந்த புக்குனாலும் நான் வாங்கி வச்சிருக்கேன். அனலைஸ் பண்ணி தான் காட்டியிருக்காங்க, வில்லனைஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம், அப்படிதான் நம்பிட்டு ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயுமே எதுக்குமே பேசியிருக்கவே மாட்டாங்க. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இதுல 2 செக்மெண்ட்டா இருக்கும். ஹாய், நான் ஜான்வரியில் படித்த 8 புக்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தமிழ் நாவல், சேரன் செல்வி பை சாண்டில்யன். 450+ பேஜஸ் இருந்தது. பட் ஸ்டோரி எங்கேயுமே போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஸோ இப்போ இது என்ன கதைன்னு நான் சொல்கிறேன். ப்ளர்ப் மட்டும் தான் சொல்வேன், ஓகேவா? நீங்கள் தான் படிக்கணும். இளவழுதின்னு ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு புலவர் ஒருத்தர் ஒரு லெட்டர் கொடுத்து சேர நாட்டோட மன்னரை போய் மீட் பண்ணி அந்த லெட்டரை கொடுக்க சொல்லி அனுப்பி வைப்பார். அந்த லெட்டரை வாங்கி படித்த சேர மன்னர் என்ன பண்ணுவார்னா, இவரை வந்து அந்த நாடோட படை தளபதியாக ஆக்கணும்னு சொல்லி அந்த புலவர் எழுதியிருப்பார். அதோட அந்த மன்னரோட மகளான இளமதியை இளவழுதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த நாட்டில் ஒரு படைத்தளபதி இருக்கும்போது எதுக்காக இளவழுதியை படைத்தளபதியாக நியமிக்கணும்? எதுக்காக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஆக்சுவலாக இளவழுதி யார்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? எதுக்காக சேர நாட்டோட படைத்தளபதியாக அவர் ஆக்குறாங்க? அப்படி அவர் எந்த போரை தலைமை தாங்க போகிறாரு? அந்த போரோட கான்சிக்வன்சஸ் என்ன, ரிசல்ட், இது எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்கும். ஓகே, 4 ஸ்டார் ரேட்டிங். அடுத்தது ஃபியோதார் தஸ்தாஸ்கியோட ஒயிட் நைட்ஸ். இது இந்த ஆத்தரோட ஒன் ஆஃப் த பாப்புலர் டைட்டில்ஸ். இது நான் ப்ராப்பர் மைண்ட் ஸ்பேஸில் படிக்கலையா இல்லை என்னன்னு எனக்கே புரியல. பட் அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, நிறைய பேருக்கு இந்த புக் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல, எனக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. மேபி நான் ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸில் படிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் இது படிச்சிருந்தீங்க, இஃப் ஐ ஷுட் கிவ் திஸ் அ செகண்ட் சான்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை மறுபடியும் படிச்சுட்டு என்ன ரிவ்யூன்னு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இது ஜான்வரியில் நான் ஃபர்ஸ்ட் முடித்தது, ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் ரஷ்தாஷ். இது நான் ஆக்சுவலாக ஒரு 100 பேஜஸ் படிச்சுட்டு எப்பயோ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் தொடவே இல்லை. அப்புறம் ஜான்வரியில் மறுபடியும் ஃபஸ்ட்டு இதை தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து முடித்தேன். இது என்ன கதைன்னா, அனன்யான்னு ஒரு பொண்ணு. ஓகே, நம்மளாம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சா என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்னென்னலாம் வேலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டு டூ லிஸ்ட் போடுவோம். இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டு டூ லிஸ்ட் போடுறாங்க. டெய்லியும் எவ்வளோ பேரை டேட்க்கு மீட் பண்ணுறோம், யார் யார் கூட எங்கெங்கே டேட் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் லிஸ்ட் போடுவாங்க. எல்லா டேட்டிங் ஆப்ஸ்லேயும் இருக்காங்க. ஒரு டேட்டிங் ஆப் குயின்னே சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 150+ டேட்ஸ் போயிருக்காங்கன்னு வைங்களேன். பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நான் உங்களுக்கு மூவி ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்னா ஆரோமலே மூவி மாதிரி. பட் அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து ரோல் மாற்றிடலாம், ஓகேவா? அந்த மாதிரி லவ் மேரேஜ் தான் பண்ணணும். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆதார் வந்து அரேஞ்ச் மேரேஜஸ் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லி வீட்டில் பார்க்குற பொண்ணுங்களை மீட் பண்ணுறதோ கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுறதுன்னு இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் டெஸ்டைன் டு மீட். லைஃப்பில் ஏதோ ஒரு சமயத்தில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஒரு வேளை இவங்களே ஒன்று சேரணும்னு நினச்சாலும் டெஸ்டினி இவங்களுக்காக என்ன வச்சுருக்கு, வாட் இஸ் தேர் ஃபேட், அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா என்ன அப்படின்றது இந்த புக்கில் இருக்கும். ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் ரஷ்தாஷ். 3.5 ஸ்டார் ரேட்டிங். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பை துர்ஜாய் தத்தா. துர்ஜாய் தத்தா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர்ஸ். ஒரு பாஸ்ட் 1 இயராக ஆல்மோஸ்ட் அவர் புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக வாங்கி படிச்சிடுவேன். இப்போயும் அவர் லேட்டஸ்ட் ரிலீஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு படிக்கணும். இது வந்து இது ஒரு சீக்வல். ஆக்சுவலாக இதோட பார்ட் 1 ஒன்று இருக்குது, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து நான் ஒரு வீடியோவில் 2ஓட கதையும் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸ் ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் 2 இண்டிவிஜுவல் தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டெஸ்டினினால் மீட் பண்ணி அவங்க லவ் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகி அதுக்கப்புறமா ஒரு மறுபடியும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மீட் பண்ண ஒரு ஸ்டோரியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும்னு வைங்களேன். அவங்க திருப்பி மீட் பண்ணினது இந்த ஸ்டோரியில் தான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை அவங்களுக்கு வேறு வேறு பார்ட்னர்ஸ் இருக்காங்களா என்ன, அவங்க லைஃப் எப்படி போகுது, எப்படி முடிஞ்சுது அப்படின்றது இதில் இருக்கும். 4 ஸ்டார் ரேட்டிங். இது வந்து இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் புக் விச் மேட் மீ க்ரை. லிட்ரலி கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் அழுக வச்சது. அடுத்த புக் என்னன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 8 புக்ஸில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரீட்ஸ் வந்து இது. அண்ட் சுதாமா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர்ஸ். நான் அவங்க எல்லா புக்ஸும் வாங்கி வச்சுருப்பேன். ஈவன் இஃப் இட் இஸ் மென்ட் ஃபார் கிட்ஸ், ஒரு 5 to 8 இயர்ஸ்
க்கு தான் அந்த புக்குனாலும் நான் வாங்கி வச்சிருப்பேன். அது படித்தா ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணலாம். லைஃபே வந்துட்டு ரொம்ப டவுன் டு எர்த் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதின மாதிரியும் படிக்கும்போது நமக்குமே அது ஃபீல் ஆகும். ஸோ அவங்க ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் தான் 3000 ஸ்டிச்சஸ். இது வந்து ஒரு பயோகிராஃபின்னு நான் சொல்லவா இல்லை என்னன்னு தெரியல. இட் ஹேஸ் அ டச் ஆஃப் பயோகிராஃபி. ஏன்னா அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. பட் அவங்க லைஃப்பில் மீட் பண்ண பர்சன்ஸ், அவங்களோட ஸ்டோரி, இல்லைன்னா இவங்க அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணி அவங்க லைஃப்பில் என்ன ஒரு இம்பேக்ட் இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இவங்க அப்பா ஒரு டாக்டர் ஆக்சுவலி. ஸோ அவர் லைஃப்பில் மீட் பண்ண பர்சன்ஸ் லைஃப்பில் என்னென்ன இம்பேக்ட் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஸோ அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ நிறையா சாப்டர் வைஸாக இருக்கும். ஒரு ஒரு சாப்டருமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இனி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னாலோ இல்லை யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணணுன்னாலோ கண்ணை மூடிட்டு நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கும் இப்போ நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு வாங்கி படிங்க. 3000 ஸ்டிச்சஸ் பை சுதாமூர்த்தி. இதுக்கு ஆக்சுவலாக ரேட்டிங் கொடுக்கணுமான்னு நான் யோசிக்கிறேன். பட் 5ன்னு சொல்லுவேன். பட் இட் இஸ் பியாண்ட் ஸ்டார் ரேட்டிங். வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அஜயா பை ஆனந்த் நிலகண்டன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜான்ராஸ். இது ஒரு மித்தலாஜிக்கல் ஃபிக்ஷன். ஸோ எல்லா ஸ்டோரிக்குமே 2 சைட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி, எல்லா காயின்ஸ்க்குமே 2 சைடு இருக்குன்ற மாதிரி ஒரு மித்தலாஜிக்கல் கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை இவ்வளோ நாள் நம்ம வில்லனைஸ் பண்ணி தான் காட்டியிருக்காங்க, வில்லனைஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம், அப்படி தான் நம்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லை, இப்படி கூட இருக்கலாம், இந்த மாதிரி கூட யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்த புக் இது. ஆனால் பொதுவாகவே வந்து மனுஷங்களை இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க எப்பயுமே நல்லவங்க தான், இவங்க எப்பயுமே கெட்டவங்க தான் கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கிரே ஷேட் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ இவ்வளோ நாள் கெட்டவங்களாவே காட்டிட்டு இருந்த ஒரு பர்சனோட குட் சைட்ஸ், இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு 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 இடத்துலையாவது யோசிச்சாவது நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது இந்த புக். 4 ஸ்டார் ரேட்டிங். அடுத்த புக்கு த சைலண்ட் பேஷண்ட் பை அலெக்ஸ் மிஷலெட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நான் த்ரில்லர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஜான்ராஸ்னாலும் நான் க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேனே தவிர இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ இதோட ஸ்டோரி என்னென்னா, அலிஷியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் கேப்ரியலை கொலை பண்ணிட்டதா சொல்லி அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க விசாரணையில் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையுமே எதுக்குமே பேசியிருக்கவே மாட்டாங்க. ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து அந்த ஸ்டோரி முடியிற வரைக்குமே ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு த கிளைமேக்ஸ் தான் அவங்க பேசியிருப்பாங்களே, அது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க இந்த ஸ்டோரியில். பட் அப்படி ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் இவங்கள பேச வைக்கிறதுக்காக வரவர் தான் தியோ. அவர் இந்த கேஸை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வராரா, இல்லை அலிஷாவை பேச வைக்கிறாரா, யார் அந்த கில்லர்ன்றதை தான் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து அலிஷியா அண்ட் கேப்ரியலோட ரிலேஷன்ஷிப்பும் தியோ அண்ட் தியோட பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பும் டைம் லைன் வந்து இன்டர்ட்வைண்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்டோரியில். ப்ரெசன்ட் பாஸ்ட்னு போய் போய் வர மாதிரி இருக்கும். பட் அது எந்த இடத்துலையும் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்காது. ஸோ இதோட செட்டிங் நல்லா இருந்தது. பட் ட்விஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இதோட கில்லர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 to 15 பேஜஸ்லேயே என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. பட் இது நிறைய பேரோட ஃபேவரேட். அண்ட் இதோட பிளாட் ட்விஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு இதோட பிளாட் ட்விஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இது 3 ஸ்டார். இந்த ஜான்வரி ரீட்ஸில் கடைசியாக நான் சொல்ல போகிற புக் வந்து ஏக் அண்ட் க்ளோ. இது ஒரு பொயட்ரி கலெக்ஷன் ரிட்டன் பை தர்ஷிகா ஜெயின். இந்த ஆத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரம் புக்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு குட்டி புக், ஒரு 70 to 80 பேஜஸ் தான் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இதில் 2 செக்மெண்ட்டாக இருக்கும். இந்த கலெக்ஷன் வந்து 2 செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, ஒரு சில விஷயம் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இது பொயட்ரினாலே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லா வேர்ஸஸும் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு குயிக்காக படித்து முடிக்கிற மாதிரி இருந்தது. 4 ஸ்டார் ரேட்டிங். அண்ட் இது வந்து சைன்டு காப்பி. இந்த புக்ஸ் எல்லாம் தான் ஜான்வரியில் நான் படித்தது. ஸோ அதோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இனி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு புக்குக்கு உங்களுக்கு செப்பரேட் அண்ட் டீட்டெயில்டாக அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒருவரோட கதையும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக லாங் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ரீட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸோட வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ நான் சொன்னதில் என்னோட ஃபேவரட் ரீட்ஸான 3000 ஸ்டிச்சஸை கண்டிப்பாக படிங்க.